நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில இருந்து இப்போ எங்கே ட்ராவல் பண்ணாலும் ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறதுனால அடுத்து பஸ்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த A1 டிராவல்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அதுவும் குறிப்பாக ஈரோடு கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு போகிறதா இருந்தால் இந்த பஸ்ஸை பயன்படுத்தணும்னு ஒரு பிளான் இருந்தது. ரீசெண்டாக சென்னையில் இருந்து பெருந்துறை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த A1 டிராவல்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். டிக்கெட்டு கிட்டத்தட்ட 1350 ரூபா. பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் கோயம்பேடு தான். இந்த போர்டிங் பாயிண்ட் போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகி போச்சு. அதில் ஏதோ ஒரு பார்க்கிங் நேம் போட்டிருந்தாங்க. அந்த பார்க்கிங் நேமை மதுரவாயில் வரைக்கும் போய் தேடிட்டு திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்குது. இதுக்கு ஏன் இவ்வளவு சுத்த விட்டாங்க? ஒரு வழியா பஸ்ல ஏறியாச்சு. பஸ்ஸும் சூப்பரா இருந்தது. பாரத் பென்ஸ் பஸ் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கிற லாஸ்ட் அப்பர் சிங்கிள் பர்த்து தான். கிளாம்பாக்கம் வரைக்கும் பஸ் நல்லா தாங்க போச்சு. கிளாம்பாக்கம் தாண்டி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். கொஞ்சம் நேரத்தில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஏசி ஒர்க் ஆகலன்னு. எல்லாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே பஸ்ஸில் ஏசி ஒர்க் ஆகல. கள்ளக்குறிச்சியில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிருந்தாங்க. சரியான மழை வெளுத்து வாங்கிச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பஸ்ஸோட கிளீனரா இல்லை டிரைவரா இல்லை இந்த பஸ் ரிப்பேர்னு கேள்விப்பட்டு வந்த கம்பெனி ஆளான்னு தெரியல, வந்து என்கிட்ட கேட்டாரு, பஸ் வேற இருக்கு மாறி போறீங்களான்னுட்டு. நான் பெருந்துறை போகணும், ஊருக்கு புதுசு, நான் போனதில்லை, என்னை பத்திரமா இறக்கி விட்டுருவீங்களா? அந்த பஸ்ஸில் போய் கேட்டோம் அப்படின்னா அந்த பஸ் பெருந்துறையெல்லாம் போகாதுங்க. பைபாஸில் ஒரு டோல்கேட் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும். அங்கே இறங்கி நீங்கள் பஸ் மாறிக்கிங்கன்னு சொல்லி என்னை ஏற்றி கொண்டு இந்த டோல்கேட்டில் இறக்கி விட்டாங்க. இந்த டோல்கேட்டில் இறங்கி திரும்ப சேலம் போகிற ஒரு பஸ் வந்துச்சு. அதில் ஏறி பெருந்துறை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு 2 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பேன். எதிரியே அந்த A1 டிராவல்ஸ் வருது. நான் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணேன் இல்லையா, அதே பஸ் வருது. டிரைவர் கையை காமிச்சிட்டு போகிறாரு. ட்ராவலில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.